ஸ்பெஷல் முட்டை உடைக்கும் டெக்னிக் பாருங்க. கரெக்டா கிண்ணத்துல வரும். இந்த கேக்குக்கு நிறைய முட்டை தேவைப்படும் போல. ஒரு கை முட்டை, இன்னொரு கை முட்டை. ஊ சரி எல்லாமே உள்ள விழுந்துருச்சு. சூப்பர். அடுத்தது மாவு சேர்க்கணும். இப்போ மாவு பாக்கெட் எடுத்து மெதுவா கொட்டுறேன். அவசரப்படக்கூடாது. எல்லா மாவையும் உள்ள கொட்டிட்டேன். இப்போ கரண்டி எடுத்து நல்லா கலக்க ஆரம்பிக்கிறேன். இதான் முக்கியம். கெட்டி இல்லாம கலக்கணும். பால் ஊத்தி கலக்கலாம். ஆஹா, இந்த கலவை இன்னும் கொஞ்சம் மென்மையா இருக்கணும். எங்க பால்? இதோ கடிச்சிருச்சு. பாலை எடுத்து மெதுவா ஊத்துறேன். இப்போ நல்லா கலந்து கேக் பேன்ல ஊத்த போறேன். ஓவன்குள்ள போடுவோம். இப்போ கேக் பேனை எடுத்து ஓவன்குள்ள வைக்கணும். கொஞ்சம் கவனமா இருக்கணும். சரி, இப்போ அது வேகட்டும். நான் வெளியே காத்திருக்கிறேன். அடடா, வாசனை மூக்க துளைக்கிறது. கேக்க வெளியே எடுப்பேன். சரியா வெந்துருச்சு. இதோ க்ளோஸ் போட்டு எடுத்து வெளியே வைக்கிறேன். ஹார்ட். பொறுமையா இருக்கணும். க்ரீம் பூச போறேன். ஓ, இப்போதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை. கேக் மேல க்ரீமை தடவுறேன். பார்க்கவே எவ்வளோ அழகா இருக்கு. ஸ்ட்ராபெரி மஸ்டம் இன்னொரு லேயர். இப்போ ஸ்ட்ராபெரிகளை ஒண்ணு அது மேல வைக்கிறேன். அப்புறம் இன்னொரு கேக் லேயர் அது மேல வச்சு மறுபடியும் க்ரீம் தடவுறேன். சாக்லேட் க்ரீம்ல டெக்கரேஷன். இப்போ சாக்லேட் க்ரீம் பைப்பை எடுத்து அழகா டெக்கரேட் பண்றேன். என் ஃப்ரெண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால என் கையோட அச்சு மாதிரி ஒன்று பண்றேன். கேக் ரெடி. வாங்க